Hello everyone, so this is from INSPA ROBOTICS team. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் இன்பில்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கூகுள் அசிஸ்டன்ஸ்லாம் எப்படி பேக் எண்டில் அதில் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றத அதோட சிம்பிளான ஒரு கான்செப்ட் லாஜிக்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்போட டிசைனர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் டைப் யுவர் நேம்ன்றது தான் நம்மளோட குளோபல் நேம் அங்கே நம்ம பிளாக்ல இனிஷியலைஸ் பண்ணது. ஸோ டைப் யுவர் நேமில் நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு நேம் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ். ஸோ இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ்ன்றது நம்மளோட இன்புட். ஸோ இதுதான் நம்மளோட குளோபல் நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எப்போ ஸ்டோர் ஆகும்னா சேவ்ன்ற ஒரு பட்டன் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணுறோமோ அந்த குளோபல் நேமில் வந்து இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ்ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து நம்மளோட க்ரீட் மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட க்ரீட்டிங் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்கலாம். Hello INSPA Robotics, how can I help you? Yeah, perfect. ஸோ இதில் ஹலோன்றது ஃபர்ஸ்ட் மெசேஜ், இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸ்ன்றது வந்து நம்மளோட குளோபல் நேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்றது வந்து நம்மளோட தேர்ட் மெசேஜ். ஸோ இது நம்மளோட க்ளோட் பிளாக்ல கொடுத்த மாதிரி ப்ராப்பராக அதே மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகுது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பட்டன் 2 ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பட்டன் 2 கிளிக் ஆன உடனே நம்மளுக்கு ஸ்பீச் ரெகனைசர் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ பட்டனை கிளிக் பண்ணுறேன் இப்போது. ஸோ பட்டன் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஸ்பீச் ரெகனைசர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்பீச் ரெகனைசரில் அந்த பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இன்புட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சில இன்புட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் செக் பண்ணுறேன் இப்போது. I am fine. Hope you too. சூப்பர். ஸோ நான் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு இன்புட் டெக்ஸ்ட்டில் ஃப்ரேஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஐ எம் ஃபைன் ஹோப் யூ டூன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸுமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி அதோட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்பீச் ரெகனைசர் ஆக்டிவேட் பண்ண உடனே நான் என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் என்னோடய வாய்ஸ் கேட்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு கமாண்ட் நான் செக் பண்ணுறேன் இப்போது. INSPA Robotics is my creator. ஓகே, who created youன்றது ஒன் ஆஃப் த ஃப்ரேஸு. ஸோ அதுக்கு சிமிலரான இன்னொரு ஃப்ரேஸுமே வந்து நான் ஆர் லாஜிக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது ரெண்டு இன்புட்டையுமே அது கம்பேர் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்தாலே நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரணுன்ற மாதிரி நான் ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹூ கிரியேட்டட் யூக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கமாண்டையுமே நம்ம செக் பண்ணிடலாம். INSPA Robotics is my creator. சூப்பர். ஸோ ரெண்டு ரெஸ்பான்ஸையுமே அது கம்பேர் பண்ணி ரெண்டு டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் தான் வரணுன்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஹோம் ஆட்டோமேஷனை ஆக்டிவேட் பண்ணலாம். Command mode is activated. Now you have a control on devices. Turning on lights. Turning off lights. ஸோ சூப்பர். ஸோ நம்மளோட டர்ன் ஆன் கமாண்ட்ன்றது வந்து நம்மளோட ஹோம் ஆட்டோமேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அது அந்த கமாண்ட் ஆக்டிவேட் ஆனோடனே நம்மளுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடும். அந்த ரெஸ்பான்ஸ் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பீச் ரெகனைசர் வந்து ஆக்டிவேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பீச் ரெகனைசர் ஆக்டிவேட் ஆனோடனே நம்மளோட கமாண்ட்ஸை கொடுக்க வேண்டியதான். ஸோ டர்ன் ஆன் லைட் ஆர் டர்ன் ஆஃப் லைட். ஸோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேயில் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பை இன்னும் இன்டகிரேட் பண்ணி இதை ரியல் டைமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, ஸோ இதை ஒரு வைஃபை மாடியூல் கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம எப்போ கமாண்டை சொல்கிறோமோ அந்த கமாண்டை கெட் பண்ணி அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யூஸிங் வைஃபை லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ப்ளூடூத் மாடியூல் மூலியமாகவும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஹையர் எண்டில் நம்ம டெவலப் பண்ணோன்னா இதை ரியல் டைமில் நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ஆப். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு லாஜிக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் லாஜிக்ஸ் வந்து நம்மளால் த்ரூ இந்த பிளாக் கோடிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா MIT App Inventor. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோட ஃபுல் மேக்கிங் வீடியோ இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸோட நியூ யூடியூப் சேனல் இன்ஸ்பா டெக்னாலஜின்ற நேமில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்பா டெக்னாலஜி யூடியூப் சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இன்ஸ்பா டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.